வணக்கம் அன்பர்களே. சனி பயிற்சியை எல்லோரும் நாளை சனி பயிற்சி நடைபெறுகிறதே, சனி பயிற்சியால் யாருக்கெல்லாம் நன்மை ஏற்படும், எந்த ராசிகள் நன்மை ஏற்படுகிறது, எந்த ராசிக்காரர்களுக்கு கெட்ட பலன் வரப்போகிறது என்பது ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கிறது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பது விதி வழங்க, சனி கொடுக்கணும்னு நினைச்சா எல்லா செல்வத்தையும் வாரி வழங்கிடுவார். கெடுக்கணும்னு நினைச்சார்னா சனி எந்த உருவத்திலும் எப்படிப்பட்டும் கெடுக்க நினைப்பார். அப்படி மாறி மாறி காலத்தின் கற்றவருக்கு 30 வருடத்துக்கு ஒரு தடவை 7.5 சனி ஆரம்பம். 7.5 வருடங்களாக சனி பயிற்சி நடைபெறும். அப்ப 2.5 வருடத்துக்கு ஒரு தடவை சனி ஏன்னா சனி மந்தன் கிரகம். கிரகத்திலே மெதுவாக பயிற்சி அடையக்கூடியது எதுன்னு கேட்டால் இந்த சனி பகவான். அவர் தான் நீதிமான், தர்ம கர்ப்பாதிபதி. வாழ்க்கையில் உயர்வுக்கு போக வேண்டும்னால் தொழில் ஸ்தானத்துக்கு உரியவரே சனி பகவான் தான். அவர் தான் நீதிமான். இப்படி எண்ணற்ற பெயர்கள் அவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட சனி பகவான் இன்று பயிற்சி அடைகிறார். அப்ப சனி 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 பயிற்சி நாட்டிற்கு ஒரு நன்மை ஏற்படக்கூடிய காலமாக அமையும் அன்பர்களே. ஏன்னா சனி பகவான் சுபகிரகமான குரு வீட்டில் வருகிறார். குரு வீட்டில் வருவது மிகப்பெரிய விசேஷம். குரு எப்படிப்பட்டவர்? குளிர்ச்சி பொருந்தியவர். எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் சரி பண்ணும் ஆற்றல் யார்கிட்ட உண்டுன்னா இந்த குரு பகவான்கிட்ட உண்டு. வாழ்க்கையில் 12 ராசிக்காரர்களும் போன வருடம் ஏற்பட்ட துன்பத்தை சரிபாதியாக குறைக்கக்கூடியவராக இந்த சனி பகவானுடைய அருள், இந்த குருவும் அங்க இடம்பெறுகிறார். அப்ப குரு சனி இடம்பெறுவது இந்த வருடம் அற்புதமான பயிற்சி. அப்ப சனி பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் ஓரளவு நன்மையை ஏற்படும். 50%, சில பேருக்கு 100% நன்மை, சில பேருக்கு 75%. இப்படி அவர்களுடைய நன்மை தீமைக்கு எடுத்து கிரகத்தினுடைய தசா புத்தியின் அடிப்படையில அவர்களுக்கு மாற்றி மாற்றி அமையும். அப்படி சில விஷயங்களில் 12 ராசிக்காரர்களுக்கும் நம் மார்க் அடிப்படையில் போட போகிறோம் அன்பர்கள். மேச ராசிக்கு சனி பயிற்சி 7.5 சனி விரய சனியாக வருகிறார். அப்ப பண விரயம் அதிகமாக உங்களுக்கு ஏற்படும். அப்ப 12ஆம் இடத்தில் விரயம் ஏற்படுவதால் சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வீடு கட்டுவது, திருமணம் முடிப்பது, இப்படி எதெல்லாம் சுபமங்கலம் ஏற்படுமோ, 10 பேருக்கு அன்னதானம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுமோ, அப்படி விஷயங்களில் நீங்கள் செய்து விட்டால் சனி பகவானால் பாதிப்பு உங்களுக்கு கடுமையாக இருக்காது. மேச ராசிக்காரர்களுக்கு விரயச்சனியாக வருகிறார். அடுத்து ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு லாப சனியாக வருகிறார். ரிஷப ராசிக்காரர்கள் ஓடி ஓடி மன உளைச்சலும் வாழ்க்கையில் போராட்டங்களையும் சந்தித்து கொண்டு இருந்தீர்கள். இப்போ உங்களுக்கு இந்த சனி பயிற்சி கனிவன தன்று துணிவன துணிச்சலையும் மரியாதையும் மதிப்பையும் அந்தஸ்தையும் புகழையும் வாரி வழங்கக்கூடிய லாப சனியாக உங்களுக்கு வருகிறார். தொட்டது தொடங்கும், எல்லாத்திலும் வெற்றி உண்டாக போகிறது இந்த ரிஷப ராசிக்காரர்கள். அடுத்தபடியாக மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்து சனி. தொழில், இடமாற்றம், உயர் பதவி, புகழ். சனி 10ஆம் இடத்தில் வருகிறாரே, பாதிப்பை கொடுப்பாரா என்பதை கவலையுடன் இருக்கக்கூடிய அன்பர்கள் நிச்சயமாக மிதுனத்திற்கு பாதிப்பை கொடுக்க மாட்டார். அவர் சுபகிரகத்தில் இருப்பதால் நன்மையே ஏற்படும் அன்பர்களே. இப்ப மிதுன ராசிக்காரர்கள் பல குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு குழப்பம் தீரக்கூடிய அமைப்பும், உயர் பதவியும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் அமையும் அன்பர்களே. அடுத்தபடியாக கடக ராசிக்காரர்கள். கடக ராசிக்காரர்களுக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு பாதிப்பு. வாழ்க்கையில் இருப்போமா இருக்க மாட்டோமா சூசைட் பண்ற அளவுக்கு போராட்டத்தையும், நோய் நொடிகள், கஷ்டங்கள், அசிங்க அவமானங்கள், கண்டங்கள், விபத்துக்கள், இப்படி எண்ணற்ற பாதிப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தார் கடக ராசிக்காரர்கள். அட்டமத்து சனியா இப்போ 9ஆம் இடத்து பாக்கிய சனியா இருந்து பாக்கியங்களை வாரி வழங்க போகிறார். அப்ப குலதெய்வ வழிபாடு, ஊர் தலைவர், இப்படி உங்களை புகழின் உச்சத்திற்கே கொண்டு போறக்கூடிய சனியாக இந்த கடக ராசிக்காரருக்கு அமைய போகிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. சிம்ம ராசிக்கு சனி வருவது கொஞ்சம் கண்ட சனியாக வருவதால்
மிகவும் கவனமுடன் அதாவது அன்பர்களே அதாவது 8ஆம் இடத்தில் சனி வருகிறார். 8ஆம் இடம் எதை குறிக்கக்கூடியதுன்னா அட்டமத்து சனி, அகப்பட்டவனே அட்டமத்து சனின்னு சொல்லி 8ஆம் இடத்தில் சனி வருவதால் சில நேரங்கள் உடல் மன வலிமை குன்றலாம், நோயினால் அவதிப்படலாம், தேவையில்லாமல் அடுத்தவர்களிடம் பிரச்சனை ஏற்படலாம். அப்ப சிம்ம ராசிக்காரர்கள் பேச்சிலும் சொல்லிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். எதையும் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் அன்பர்களே. அடுத்தபடியாக கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி வருகிறார். கண்டம் என்பதை கழுத்து கீழே பாதிப்பு என்பது கடுமையாக உங்களுக்கு இருக்கக்கூடும். அப்ப கண்டச்சனியாக வருவதால் நீங்கள் பேச்சிலும் வேலையிலும் நிதானமாக இருக்க வேண்டும். நேரத்துக்கு தகுந்தவாறு உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி சரிவர யோகா, மெடிடேஷன் இப்படி எல்லாம் பயிற்சி எடுத்துக்கொண்டால் சனி பகவானுடைய பாதிப்பு உங்களை தாக்காது அன்பர்களே. அடுத்தபடியாக துலா ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய சனியாக வருகிறார். துலா ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டத்தை சந்தித்தீர்கள். இந்த சனி பயிற்சிகளால் உங்களுக்கு திருமணம் முடியாதவர்களுக்கு திருமணம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், இப்படி எண்ணற்ற வாரி வழங்கும் 6ஆம் இடத்து சனி வெற்றி சனியாக வருகிறார், வெற்றியை கொடுப்பார். அடுத்தபடியாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சொல்லி மாளாத அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்தீர்கள். இப்ப அந்த பிரச்சனையிலிருந்து சற்று விடுபடுவீர்கள். இடமாற்றம் உண்டு, தொழில் மாற்றம் உண்டு, உயர் பதவி அந்தஸ்து தானாக தேடி வரும். இறை வழிபாடு உங்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சியை கொடுக்கும். அப்ப விருச்சிக ராசிக்கு அற்புதமான பயிற்சியாக அமையும். அடுத்து 9ஆம் இடத்து சனியாக. வணக்கம் அன்பர்களே. அடுத்த வீடியோவில் நாம் மற்றதை காண்போம். நன்றி, வணக்கம்.